இங்க இவன் கழுத்துல மாட்டிருக்க இந்த மந்திர தாயத்தோட உதவியால இந்த செவர்ல இருந்து அந்த செவருக்கு இவனால ஈஸியா வர முடியுது. ஆனா அப்படி வந்தவன் ராஜாங்க காலத்துக்கு வந்துடுறான். அப்படி போனதுமே இளவரசி சண்டை போட்டு மயக்கத்துல இருக்காங்க. சோ இவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு சேஃபான இடத்துல படுக்க வச்சுட்டு கழுத்துல தான் என்னமோ காயம் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறான். அப்ப திடீர்னு அவங்க எழுந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இவன் கழுத்தை பிடிக்கிறாங்க. ஆனா இவன் நான் உங்களுக்கு காப்பாத்த தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள மறுபடியும் மயங்கி போயிடுறாங்க. இப்ப இவங்க ஊர்ல இருக்க காட்ஸ் கிட்ட மாட்டிட்டு அத்துமீறி நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை புடிச்சிட்டு போயிட்டு கொல்ல பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம இளவரசி இவனை வந்து காப்பாத்தி ராஜா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அப்ப இவன் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பேக்ல ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பாக்குறான். வெறும் பைனாகுலர் பெப்சி சாண்ட்விச் தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு பைனாகுலர் எடுத்து கொடுக்குறான். இதுல பார்த்த ராஜா என்ன தூரமா இருக்கலாம் கிட்ட தருது மஜாவா இருக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. சரி பெப்சி சாண்ட்விச்சையும் குத்துறோம்னு சொல்லிட்டு குத்துறான். ஏன் ஊர் மக்களோட பசியை தீக்கிறதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும். இதே போல நிறைய ஃபுட் எல்லாம் எடுத்துன்னு வரேன்னு சொல்றாரு. அதுக்கு இவன் பதிலுக்கு தங்கத்தோட ரேட் டெய்லி ஏறினே போகுது, அதனால எனக்கு பெட்டி பெட்டியா தங்கம் வேணும்னு சொல்லி கேட்கறான். ராஜாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அடுத்த செகண்டே அந்த மந்திர தாயத்து மூலமா செவுரு விட்டு செவுரு வந்து ராஜா கேட்ட மாதிரி லாரி முழுக்க சிப்ஸ்